இந்த பச்சை பட்டாணி அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி மன அழுத்தம் இருக்கும் சரி பண்ணக்கூடிய தன்மை உள்ளது இந்த பச்சை பட்டாணி. அதே மாதிரி பச்சை பட்டாணியில் உள்ள மாவு சத்து, நல்ல கொழுப்புகள், நார் சத்து போன்ற சத்துக்கள் இருந்தது பச்சை பட்டாணி. அது மாதிரி விட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதுனால கண் பார்வை திறனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பல் எலும்பு உறுதி பெறும் இந்த பச்சை பட்டாணி சாப்பிடும்போது. ஏன்னா அதில் கால்சியம் கண்டட்டும் இருக்குது. க்ரீன் பீஸ்ன்னு சொல்கிற பச்சை பட்டாணி உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இதே மாதிரி அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது பச்சை பட்டாணி சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பு நீக்கக்கூடிய தன்மை உள்ளது பச்சை பட்டாணி. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சது. பச்சை பட்டாணி பொட்டாசியம் உயர் ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி சீரான ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும். எனவே பச்சை பட்டாணி ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிடுது. அதே மாதிரி இதில் வந்து இரும்பு சத்தும் தாமிர சத்தும் அதிகத்தோட ரத்த சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கும். இவ்வளோ சத்துக்கள் இந்த பச்சை பட்டாணியை நம்ம தொடர்ந்து சாப்பாட்டை சாப்பிட்டுக்கணும். பச்சை பட்டாணியில் வெண்டைக்காயில் உள்ளதோட 3 மடங்கு அதிகமான பாஸ்பரஸ் இருக்குது. வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், புத்தி கூர்மை பெறும் பச்சை பட்டாணி தொடர்ந்து சாப்பாட்டை சாப்பிடும்போது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம். இது வந்து காரத்துக்கு வந்து நான் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. பச்சை மிளகா, அதே மாதிரி கிராம்பு, அன்னாசிப்பு, இந்த ஸ்பைசியோட காரம் மட்டும்தான். வேறு தனி மிளகாத்தூளோ குழம்பு மிளகாத்தூள் எதுவுமே போடல. இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு சாப்பிடக்கூடிய அருமையான பச்சை பட்டாணி குருமா. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செஞ்சுக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செஞ்சுருக்கேன்.